என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் நான் என்னுடைய ரப்பிடத்திலே முறையிடுகிறேன். மக்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிடத்திலே புலம்புவது, நம்முடைய கஷ்ட துயரங்களை சொல்லி அனுதாபப்படுவது, இவைகள் எல்லாம் நபிமார்களுடைய சுன்னத்து அல்ல. அது ஒரு முஃமினுடைய சுன்னத்தாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நண்பரிடத்துல, ஒரு ஃப்ரெண்ட்ட சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு சில ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவார், அல்லது உடன்பிறப்புகளிடத்துல சொல்றோம், ஆறுதல் சொல்லுவாங்கன்ற எண்ணத்துல நம்ம சொல்றோம். ஆனா நம்முடைய மனம் எந்த அளவிற்கு உடைந்து போயிருக்கிறது, நாம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சோகத்தில் இருக்கிறோம் என்பதை நன்கு அறிந்தவர்கள் நாமும் நம்மை படைத்த ரப்பும் தான். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? இல்லவே இல்லை. அப்போ நம்முடைய சோதனைகளை, சிரமங்களை மற்றவர்களிடத்திலே புலம்புவதை விட்டுவிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நான் என்னுடைய சோதனைகளை, நான் என்னுடைய சோகங்களை, மனக்கவலைகளை, என்னுடைய உள்ளத்தில் நான் போட்டு புதைத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் என்னுடைய ரப்பிடத்திலே தான் நான் முறையிடுவேன். ஏனால் அந்த சிரமத்தின் மூலமாக இன்னொரு மகிழ்ச்சியை தருவதற்கு சக்தி பெற்றவன் என்னுடைய ரப்பு தான். உடன்பிறப்புகளோ நண்பர்களோ அல்ல. நம்முடைய சோதனைகள், நம்முடைய சிரமங்கள் அவர்களுக்கு கேலியாக இருக்கலாம். இன்னும் ஒரு சில நண்பர்கள், உறவினர்கள் சொல்லலாம், நீ இன்னைக்கு பண்ணதுக்கு தான் இன்னைக்கு அனுபவிக்கிற அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையில நம்மளுடைய ஒட்டுமொத்த சோதனைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு பதிலா கமா போட்டுட்டு அடுத்த அந்த பிரச்சனையை இன்னும் கமா போட்டு இன்னும் கண்டினியூ பண்ற அளவுக்கான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தக்கூடும்.